57,000 கோடி கடனை வச்சுட்டு போயிட்டான். நான் வந்தோம்னா கடனை அடைச்சுன்னு சொல்லி அடைச்சிருக்கியா? நான் மோடி அவர் மீது கொஞ்சம் நல்ல மட்டும் நினைச்சிட்டு பார்த்து கேட்கிறேன். 55,77,000 கோடி கடன் வச்சது மன்மோகன் சிங் மட்டும் இல்ல, ஜவஹர்லால் நேரு. 293 எம்பி உன் கையில வருவதற்கு நீ எத்தனை பேரை கட்டின? கிட்டத்தட்ட இவரெல்லாம் சேர்த்துதான் நீ ஆட்சியில இருக்கு. அதை நீ மறந்துடக்கூடாது. மோடி அவர்கள் நீ ஒண்ணு அறுதி பெரும்பான்மையோடு நீங்க பலம் பெற்ற ஆட்சியில இல்ல, இத்தனை பேர் சேர்ந்து உனக்கு கொடுத்து. அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு பக்கம் முருகனுக்கு கோவில் இருக்கு, இன்னொரு பக்கம் சிக்கந்தர் பள்ளிவாசல் இருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே காலங்காலமாக போய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் முருகனை வழிபடுகின்ற நம்முடைய தமிழ் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப புதுசா அயோத்தியில கண்டுபிடிச்ச மாதிரி மசூதி கீழே கோயில் இருந்ததுன்னு அவன் உடைச்சான்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம்னு நினைச்சு இஸ்லாமியர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி பார்த்தார்கள். ஆனால் அது பொதுமக்களிடத்தில் எடுபடவில்லை. என காலகாலமாக இங்கே நீடித்துக் கொண்டிருப்பது. இன்றைக்கும் பல்வேறு கோயில்களுக்கு கோயில் தலைக்கிட அந்த திருவிழா நடத்துகின்ற பொழுது அதற்கான ஒரு நாள் பங்களிப்பை செய்வது பல கிராமங்களில் முஸ்லிம் பள்ளிவாசலிருந்தே செய்யக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாகூர் தர்காவுக்கு இந்துக்கள் போய் வழிபடுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே ஒரு சுமூகமான மத நல்லிணக்கம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவால் பண்படுத்தப்பட்ட மண், தலைவர் கலைஞரால் பண்படுத்தப்பட்ட மண். இன்றைக்கு இந்த மண்ணை கட்டி காக்கின்றவர் நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்சியிலே இந்த பதற்றத்தை ஏற்படுத்தி இங்க ஏதாவது செய்யலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்கான். மதுரைக்கு செய்ய வேண்டியது என்ன? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நீங்க அறிவிச்சீங்க. ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இன்னும் ஒன்றும் செய்யல. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த பட்ஜெட்டிலும் பணம் ஒதுக்காமல் ஏமாற்றி விட்டு அங்க இருக்கிற மதுரை மக்களை போய் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை வைத்து தனக்கு ஓட்டு வாங்கலாம் என்று சிந்தித்தால் இவர்களை விட கடைந்தெடுத்த அயோக்கியர்களாக இருக்க முடியுமா? பிஜேபி என்றாலே பொய்யர்களின் கூட்டம் தான். இப்போ ஒரு மாநில தலைவர் இருக்கிறான், கர்நாடக மாநிலத்தில் போலீஸ் வேலைக்கு போடுவோம், அங்கே வேலை பார்க்க முடியாம அங்கேயிருந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்பி இங்கே வந்து இங்க பிஜேபியின் மாநில தலைவராகி அந்த பேரை சொல்லி அவமதிச்ச கொள்ள இதுக்கு அவன் ஊரா நடைபயணம் போய் அங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், நான் ஊழல் பட்டியலை கொடுக்கிறேன், ஆளுநரத்திலே கொடுக்கிறேன், வெறும் ட்ரக்கு பட்டியை கொண்டு கொடுத்து போட்டோ எடுத்த அந்த அண்ணாமலை அவன் மச்சா வீட்டுல இவனோட ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமே ரைடு பண்ணி 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கான்னு இன்னைக்கு அவன் கட்சியில இருக்கவனே வெளியில பேசுறான். அவன் இங்க ஜெயங்கொண்டத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லிட்டு போவான, கும்பகோணத்திலிருந்து விருதாச்சலத்துக்கு ரயில் விடுவான்னு. வாயாலவே ரயில் விடுறது, வாயால வட சொல்றது மோடியோட வேலை. இவன் வாயாலே ரைடு விட்டு விடுவான் போட்டு இந்த அண்ணாமலை. முதல்ல நீங்க சொன்னதை செய்து விட்டு மக்களை சந்திக்க வாருங்கள். அதை விட்டு ஏமாற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரே வேலையைத்தான் இந்த பாஜக கட்சியே செஞ்சிட்டு இருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, தமிழ்நாட்டிற்கான திட்டம் இல்லை. ஆனா வருடம் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் 20,000 கோடியை நமக்கு தராமல் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது மோடியோட அரசாங்கம். அந்த 20,000 கோடி வந்தா எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும்? இல்ல, பல திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த பொருளாதார நெருக்கடியால் மெல்ல மெல்ல செய்து கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது. அந்த திட்டங்களை எல்லாம் நாம் இன்னும் எளிதாக செய்துவிட்டால் நாம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் திமுகவை அசைக்க முடியாது. இப்படியாவது பணத்தை நிறுத்தியாவது அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிற பணத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு எது தேவை, எதை முன்னேல் செய்வது என்று பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு பொதுமக்கள் நம்முடைய தலைவர் பக்கம் திரண்டு நிற்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற மாநிலங்கள் நம்முடைய முதல்வர்களை பின்பற்றுவது ஒரு பக்கம்னா, உலக நாடுகளின் தலைவர்கள் நம்முடைய முதல்வருடைய திட்டத்தை பார்த்து பின்பற்றுகின்ற இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நம்முடைய முதல்வர் ஆட்சி. இந்த மோடி மஸ்தான் கூட்டத்திற்கு இன்றைக்கு இந்தியாவில் கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக இருக்கின்ற ஒரே எதிர்கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாநில கட்சிகள் அங்கே ஆட்சிக்கு வருவதற்காக பிஜேபி எதிர்க்கலாம். இங்க நமக்கு பிஜேபி ஒரு தூசு. ஆனால் அவர்களுடைய மோசமான ஒரு ஆட்சி நீடித்தால் இந்தியா என்ற அடையாளம் போய்விடும், மாநிலங்கள் என்ற அடையாளம் போய்விடும். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தாய்மொழி அடையாளத்தை அவன் அழித்து விடுவான். நம்ம தமிழை அழிச்சிட்டு இந்தியை கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு கடந்த காலத்தில் இருந்த அதே நிலைமையை அவன் மீண்டும் கொண்டு வந்து விடுவாங்கிறதுனாலதான் நாம் அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்.
எதிர்த்து குரல் கொடுக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே அவர்கள் தலைமையில் திரண்டு இந்த பிஜேபிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் தலைமையில் நாம் அணிதிரள்வோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.